Exercise 2.5ல 7th sum பார்க்கலாம். If 9 times 9th term is equal to 15 times 15th term, அதாவது 9 times 9th term இப்படிதான் அதை ஃபார்ம் பண்ணணும். 9 times 9th term, அதாவது 9 into T9 is equal to 15 times 15th term, 15 into T15 அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிக்கணும். Show that 6 times 24th term, 6 times 24th termனா 6 into T24 அப்படின்னு அர்த்தம், இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணுமா. இஸ் 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து உங்களுக்கு பண்ண தெரிஞ்சிருக்கணும். வேர்டிங்ஸை இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமாக மாற்றி முதல்ல எழுத தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இந்த எழுதுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு சம் வந்து சால்வ் ஆகுமே. ஓகே, 9 into T9 ஈக்குவல் டு 15 into T15 இருக்கா. ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா படி டிஎன்னோட ஃபார்முலா என்ன, ஏபியை பொறுத்த வரைக்கும் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி, ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டியா. ஸோ நம்ம இப்போ T9 வேணும்னா என்ன பண்ணணும், ஏ பிளஸ் 9 மைனஸ் ஒன் இன்ட்டு டி, ஏ பிளஸ் 8D அப்படின்னு சொல்லிட்டு வரும் நமக்கு. இது எக்ஸ்பிளைன்டா சொல்லணும்னா இந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா 9 into a plus 8D அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்ட்லேயே போட்டு பார்த்து கூட இதை போட்டுடலாம். அடுத்தது 15 into, அதே மாதிரி T15 கண்டுபிடிக்கணும். a plus n minus 1 into Dல என்னுக்கு பதிலாக 15 போடுங்க, 14Dன்னு வரும், a plus 14Dன்னு வரும். ஸோ 15 into a plus 14D. இப்போ இந்த 9 உள்ள கொண்டு போகணும். 9 into a 9a, 9 into 8 72D, 15 into a 15a, 15 into 14D 210D. இந்த 0 இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா இங்கே 0 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 9a இங்கே வந்தால் மைனஸ் 9a, ப்ளஸ் 72D இங்கே வந்தால் மைனஸ் 72D. ஓகே, இதுக்கப்புறம் லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணணும். லைக் டேர்ம்ஸ்னால் ஒரே மாதிரி இருக்கிற வேரியபிள்ஸை ஒன்றா சால்வ் பண்ணணும். 15aலேருந்து 9a போயிடுச்சுன்னா 6a, 210Dயில் 72D போனால் 138D. ஓகேவா, டி ஏவை தனியாக டியை தனியாக சால்வ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இந்த 138 வந்து 6 into 23 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். ஏன் அப்படி பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 நான் காமனாக வெளில எடுக்க போகிறேன், அதனால இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 into 23 பிரிக்கலாம். மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் டவுட் இருந்தால். இப்போ நான் 6 காமனாக வெளியில் எடுக்க போகிறேன். இங்கேருந்து ஒரு 6, இங்கே ஒரு 6 காமனாக இருக்குது, வெளில எடுத்தாச்சு. ஸோ ஏ ப்ளஸ் 23D அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ நம்ம போயிட்டு இப்போ தனியாக இதை மாதிரி இந்த ஸ்டெப்போடு இது வந்திருக்கா, தனியாக போயிட்டு நம்ம T24 என்ன வருது, இந்த சம்மில் சொன்னாங்கல்ல T24 அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் வந்திருக்குல்ல, அது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏ ப்ளஸ் 24 மைனஸ் 1 இன்ட்டு டியா, ஏ ப்ளஸ் 23D வரும். அப்போ எனக்கு இந்த சம்மில் ஏ ப்ளஸ் 23Dன்னு எங்கே வந்திருக்கோ அதுக்கு பதிலாக நான் T24ன்னு போடலாம் அப்படின்றது எனக்கு இங்கே தெரியுது. ஸோ ஏ ப்ளஸ் 23D அப்படின்றத என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், T24ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ 6 இன்ட்டு இடத்த மாற்றி எழுதினீங்கன்னா 6 இன்ட்டு T24 ஈக்குவல் டு 0. இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே.